இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 ஜூலை 1 வந்து ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இந்த அறிவிப்புல பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூரிய குடும்பத்து வழியா வந்து வந்துகிட்டு இருக்கு. இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன ஆப்ஜெக்ட் அது வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஆய்வுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஒரு 2, 3 இது மாரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு உண்டான பேர் என்ன வச்சிருக்காங்கன்னாக்கா, 3 அட்லாஸ்ங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேரோட பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு விண்கல்லா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வால் நட்சத்திரமா இருக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ப வ வ ரீச் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் மாசமே வந்து இது வந்து ரீச் ஆயிரும். அதாவது பூமிய ரீச் ஆகும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ ஸ்பீட்ல வர்ற இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணு ஏலியனோட ஃபேஸ் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பூமிய வந்து வேவு பார்க்கறதுக்காண்டி வந்து அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லப்படுறாங்க. முன்னாடி இந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது 2 ஆப்ஜெக்ட் வந்திருக்குங்கிறாங்க. இது 3வது ஆப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போரிசார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஒமாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்ட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சென்னையில வந்து ஒரு ஒரு பாதி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இது கேப்சர் பண்ணுமா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் அந்த ஒரு அப்படி சொல்றாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கல் மாரியே வந்து ஒரு கல்லு ஷேப்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, விண்கல் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ இத பார்த்துட்டு விஞ்ஞானிகளும் வந்து இது மிகப்பெரிய ஒரு என்ன பண்றது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இத பத்தி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு ஜூலை 1ஆம் தேதிங்க. ஜூலை 1ஆம் தேதி வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்ப வெளியிடுறாங்க. யாரு? அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு அ விஞ்ஞானி. ஸோ அந்த விஞ்ஞானி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரம்போட ஒரு அட்வைசராவும் இருந்தாங்க. ஸோ அந்த ப அ அதாவது கணினி சம்மந்தமா உள்ளதுல, அறிவியல் சம்மந்தமா உள்ளதுல வந்து மிகப்பெரிய ஒரு அட்வைசரா இருந்தாங்க. ஸோ அப்படி உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூலை மாசம் 1ஆம் தேதியே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்னன்னாக்கா, இப்ப நவம்பர் மாசம் ஏன் இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் ஒரு வாரத்துல வரலாம். அல்லது அடுத்த மாசம் எண்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பூமிய வந்து தாக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து அந்த டயத்துல அவங்க சொல்லப்பட்டாங்க. ஸோ அப்படி என்ன இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பூமிய நோக்கி வர்றதுக்கு இது வந்து ஒரு சோலார் சிஸ்டம். நம்மளோட சோலார் சிஸ்டத்துல வந்து அதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய், புதன் இந்த மாரி கிரகங்கள் வந்து அத வந்து சர்க்குலேஷன்ல இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த சிஸ்டத்துல இதுக்கு முன்னாடி அத வந்து அதோட கல்லு மாரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த விண்கல் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ்ல வந்து அவ்வளோ ஸ்பீடா வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளால அப்படி வந்துகிட்டு இருக்க அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கு வந்து ஏதாவது ஆபத்து இருக்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஆபத்து இருக்கலாம், ஆபத்து இல்லாம இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நம்ம வந்து அழிக்கிறதுக்கான ஒரு நம்ம கிட்ட உள்ள ஒரு எக்யூப்மென்ட்ஸ் வந்து அதுகிட்ட கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஸ்பீட்ல நம்மள்ட்ட வந்து அதிகமான சூப்பர் சோனிக் மிசைல் இருக்கலாம். அதாவது அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒலிய விட வேகமா போய் தாக்கக்கூடிய மிசைல்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும், அத விட இது அவ்வளோ வேகமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதாவது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துல இருந்து இப்ப வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆனது. அதாவது நவம்பர் மாசம் தான் வந்து பூமிக்கிட்டயே வரும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து இந்த ஒரு ஆராய்ச்சியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஒரு 3A அட்லாஸ் இந்த 3A அட்லாஸ்னா என்ன? 3A அட்லாஸ் நெறைய வந்து எரிகல் வந்து நம்ம அதாவது பூமிய வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ பூமிய வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு எரிகல்லா இருக்கலாம். அதாவது எரி நட்சத்திரமா இருக்கலாம். வால் நட்சத்திரங்களா இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து பூமிய வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற மாரிலாம் வந்து விஞ்ஞானிகள் வந்து அத வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு சூரிய சூரிய குடும்பத்து வழியாக வந்து இவ்வளவு பெரிய மேசிவான ஒரு கல்லு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறபோது, இதுல என்ன ரீசன் இருக்கு? ஸோ இது மட்டும் இல்லாம, இதனால வந்து பூமிக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? பாதிப்புகள் இப்ப எப்படி வந்து அத வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து அத பிரிவென்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுல வந்து பார்க்கலாம். ஏன்னா மெயினா வந்து 3 அட்லாஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 அட்லாஸ்ல மிகப்பெரிய ஒரு ஒரு ரீசன் என்னன்னாக்கா, இதுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஐஸ் கட்டி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த ஐஸ் கட்டியில வந்து அப்படி என்னதான் இருக்கு? இந்த ஐஸ் கட்டியில என்ன மாரி வந்து உள்ளே வந்து அதாவது இது வந்து 1000 வருடங்களா வந்து இந்த ஐஸ் கட்டி வந்து அந்த விண்கலுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, 700 கோடி அதாவது 700 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஒரு கல்லுக்குள்ள வந்து அதாவது பூமி உருவாகுறதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கல்லுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து விஞ்ஞானிகள் வந்து கருதுறாங்க. ஸோ அப்படி உள்ள உள்ளறிக்கை வந்து என்னென்ன மாரி வந்து சொல்லப்படுது? அப்ப நம்ம ஊர்ல உள்ள அ பனிக்கட்டியெல்லாம் வந்து ஒரு சிலது டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அப்படி டிஃபரெண்டா இருக்கிற பனிக்கட்டியும் போது அதாவது
ஸ்பேஸ்ல இருக்கிற பனிக்கட்டிகளுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திலயும் ஒவ்வொரு விதமான பனிக்கட்டிகள் வந்து அதோட டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அதுல மேல வந்து பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன விதமான ஒரு பனிக்கட்டிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீத்தேன் இருக்கும். மீத்தேன் ஐஸ்ம்பாங்க, அம்மோனியம் ஐஸ்ம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வாட்டர் ஐஸ்ம்பாங்க. ஸோ இந்த இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாட்டர் ஐஸ் தான் வந்து இந்த ஒரு விண்கல்ல, அதாவது இந்த கல்லுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து விஞ்ஞானிகள் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ண இந்த இதுல வந்து என்ன மாரி வந்து அந்த மேல இருக்கும். அது அது மட்டும் இல்லாம கண்டுபிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, கரிம பொருட்களும் வந்து மூலக்கூறுகளும் வந்து இந்த விண்கல்ல இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா அவ்வளவு மேசிவான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லு வருது. ஸோ அந்த கல்லு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியே அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அதோட சைஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்க அந்த சைஸ்ல மிக துல்லியமா வந்து தாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு தியரி சொல்றாங்க. அது என்ன தியரினாக்கா, ஏலியனா இருக்கலாம். ஸோ ஏலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பூமிய வந்து அதாவது வேவு பார்க்கறதுக்காண்டி அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ வேவு பார்க்கறதுக்காண்டி அனுப்புறதுக்கு அவங்க வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன அதாவது ஸ்பேஸ வந்து கீழ அனுப்பி, அதாவது பூமியில வந்து என்னென்ன மாரி நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாரிலாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் வந்து பூமிய வந்து இவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து பார்க்கலாம்னாக்க, நம்ம அனுப்புற வந்து ரேடியோ ஃப்ரீக்வென்சி அனுப்புறோம் பார்த்தீங்களா? நம்ம இங்க இருந்து பூமியில இருந்து மேல வந்து ரேடியோ ஃப்ரீக்வென்சிலாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறத வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி, என்ன இந்த மாரி வந்து பூமி இந்த சைட்ல இருந்து ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அவங்க வந்து இந்த பூமியில என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி இத வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு கூட மேபி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லப்படுற இந்த ஒரு 3 அட்லாஸ்ங்க. மிக முக்கியமான கோள்கள் என்னென்ன இருக்குன்னாக்கா, அதாவது செவ்வாய், வியாழன், புதன் இந்த மாரி வெள்ளி நெறைய கோள்கள் வந்து அத வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ அப்படி சுத்திட்டு இருக்க இந்த கோள்கள்ல இது என்ன பண்ணும்னாக்கா, அத வேவு பார்க்கறதுக்காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா, அதன் வழியாக வந்து அந்த விண்கல வந்து செலுத்தி, அந்த விண்கல்ல வந்து குட்டி குட்டி இத கருவிகள வந்து அதுக்குள்ள போடும். இந்த உளவு கருவிகள் வந்து உள்ளறைக்கு போட்டுட்டு, ஸோ அங்க என்னென்ன நடக்குது? அங்க தண்ணி இருக்குதா? என்ன இருக்கு? மனுஷன் இருக்கு. யாரும் இருக்காங்களா? உயிரினங்கள் இருக்கா? அப்படிங்கிற மாரி ஆராய்ச்சி பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம, இது அதாவது இந்த நம்ம ஒரு உலகத்துல வந்து பூமியில கொண்டாந்து போடுறதா இருக்கட்டும். பூமியில என்னென்ன நடக்குது? அப்படிங்கிற மாரியும் குட்டி குட்டி அதாவது உளவு கருவிகள வந்து போடுற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து இதுல வந்து விஞ்ஞானிகள் வந்து கருதுறாங்க. ஸோ ஆனா வந்து சொல்றாங்க. சோ இது என்ன தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இது டார்க் ஃபாரஸ்ட் தியரி. சோ இந்த டார்க் ஃபாரஸ்ட் தியரி அப்படின்னாக்க, இப்ப நம்ம ஊர்ல உள்ள மிகப்பெரிய காடுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. சோ அப்படி இந்த உள்ள காடுகள்ல போயிட்டு யாராவது ஒளிஞ்சுக்கிட்டா வந்து அத வந்து ஃபைண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அப்படி உள்ள இந்த ஒரு டார்க் ஃபாரஸ்ட் தியரினாக்க, அதாவது பூமிக்கு மேல வந்து ஸ்பேஸ்ல இருந்து மேல உள்ள மிக முக்கியமான அங்க போனீங்கன்னா எல்லாமே கருப்பா இருக்குன்னு சொல்றோம். அந்த பிளாக்கா உள்ள ஏரியால ஒவ்வொரு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் மட்டும் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏலியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஏலியன்ஸ்க்கும் அவங்களுக்கான யாருமே வந்து யாரையுமே பாத்துக்கிற மாட்டாங்களாம். ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ரொடக்டா வந்து அவங்க உள்ளேக்கே இருப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கிற அவங்களுக்குள்ள என்னென்ன மாரி வந்து ஏன்னா ஃபேஸ் ஒவ்வொருத்தவங்களும் காமிச்சுக்கிற மாட்டாங்களாம். ஸோ ஏன்னா அவங்களோட சேஃப்டிக்காண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள யாராவது மேபி பக்கத்துல போனாக்கா அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைரக்டா அட்டாக் பண்றதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. யோசிக்க மாட்டாங்க மீன்ஸ் இப்போ வந்து ஒருத்தவங்கள வந்து அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ல வராதாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மேலுமே வந்து இந்த டார்க் ஃபாரஸ்ட் தியரியும் வந்து இது மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா அவங்க மேபி வந்து இதுல வந்து இஷ்யூ நடக்க போகுது அப்படின்னு வந்து அதாவது இவரு சொல்லிட்டாரு யாரு அமெரிக்காவோட விஞ்ஞானி. சோ அந்த அமெரிக்காவோட விஞ்ஞானி வந்து சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பூமியை வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது பல விஞ்ஞானிகள் வந்து அச்சப்பட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இதுல அந்த 3 அட்லாஸ் சோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பூமியை நோக்கி வருது. சோ இதை பத்தி மத்த விஞ்ஞானிகள் வந்து ஒரு சில விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க, அதாவது கனடாவோட விஞ்ஞானி. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து சமந்தா ஹாரா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாங்கன்னா, எப்போதுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரீசெண்டா நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு நியூஸ் அறிவிப்பாங்க. ஒரு விண்கல் வந்து வந்துகிட்டு இருக்கு, பூமியை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முன்னெச்சரிக்கை வந்து நம்ம விஞ்ஞானிகள் வந்து அதாவது வேர்ல்டு ஃபுல்லா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்றதுல மிக முக்கியமா வந்து சொல்லுவாங்க, வால் நட்சத்திரம் வந்து உள்ள போகுது, மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து உள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி டைரக்டா வந்து சொல்லுவாங்க. ஸோ யாரும் வந்து ஏலியனோட விண்கல் வந்து வருது, அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு விண்கலம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எப்பவும் வந்து சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து 3ஆம் டைம் வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2 சொல்லிட்டாங்க. ஏன்னா போரீஸ்வரா அந்த அதுக்கப்புறம் ஓமமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 அட்லாஸ்ங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அது சூரியனோட வால் நட்சத்திரங்கள், சூரியனோட சுத்திட்டு இருக்க பாத்தீங்களா, சூரியனோட சுத்திட்டு இருக்க செவ்வாய் கிரகம், வெள்ளி கிரகம் இந்த கிரகங்கள்ல உள்ள
வால் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மில்லியன் கணக்கான வால் நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த மில்லியன் கணக்கான வால் நட்சத்திரங்கள்ல அ அதிகப்படியான உள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெடிச்சு சிதறி போறதா இருக்கட்டும், அதிலிருந்து துகள்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரீசனா இருக்கலாம். அப்படிங்கிற மாரியும் வந்து அவங்களோட ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவங்க டைரக்ட்டா வந்து ஏலியன் வர்றாங்க, ஏலியன் வந்து உளவு பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து அவங்க டைரக்ட் ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வரையும் நம்ம வந்து யாருமே வந்து ஏலியன பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ஏலியன் கான்செப்ட்ங்கிறது ஒரு தியரியா தான் இருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நெறையா வந்து நம்ம நாடுகள்ல வந்து எல்லா நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, மிக ஒரு அ தட்டு வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஏலியனோட தட்டு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அ ஒரு சில தியரியா தான் இருக்கு. ஏன்னா எதுவுமே வந்து உண்மையா வந்து நிரூபிக்கப்படாம இப்போ வரையும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏலியன்ங்கிறது வந்து கான்செப்ட்ங்கிறது இப்போ வரையும் அந்த ஒரு தியரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தாக்க போறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் மாசம் வந்து வந்துரும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து இந்த விஞ்ஞானி வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாரி நடக்க போகுது. அடுத்தடுத்து இந்த ஆப்ஜெக்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு ஆப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்தோனே விஞ்ஞானிகள் வந்து என்னென்ன மாரி வந்து அவங்க அப்டேட்ட குடுக்குறாங்க. ஸோ அத பத்தி பலாம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.